ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வாத்துக்கறி வறுவல் சாப்பிடலாம் வாங்க. இது எங்கே இருக்குன்னா, இது கோபி, வாத்துக்கு பெயர் போன கோபி. இது வந்து கோபி ரோடு. கோபிக்கு போகிறக்கு 14 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இந்த கடை இருக்குது. இங்கேருந்து கொடிவேரி ஒரு 10 கிலோமீட்டருங்க. நீங்கள் வேணா இங்கே வந்து வாங்கிட்டும் கூட கொடிவேரியில் போய் குளிக்கலாம், குளிச்சுட்டு சாப்பிட்லாம். இல்லைன்னா இங்கேயும் கூட சாப்பிட்றதுக்கு இடம் இருக்குது. இது பாருங்கள், குளம் கட்டி இவங்களே வந்து வாத்து இங்கே வளர்த்துட்ருக்குறாங்க. நம்மளுக்கு எல்லா சைஸ்லேயும் வாத்து இருக்கும். இங்கே பெரிய வாத்தெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. நம்ம எந்த மாதிரி வேணும்னாலும் இங்கே செஞ்சு கொடுப்பாங்க. அங்கேயும் வந்து க்ளீன் பண்ணுறாங்க. பாருங்கள், உள்ளே வந்து வாத்தை கறிக்கு நல்லா அந்த பொங்கல்லாம் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஒரு வாத்தோட ரேட்டு வந்து நம்ம அண்ணன்கிட்ட கேட்கலாம். அவர் வந்து என்ன சொன்னார்னா, சுத்தம் பண்ணி வெட்டி கொடுத்தா 450 ரூபா அப்படிங்கிறாரு. பாருங்க, வாத்து எவ்வளோங்க? 4700. வாங்கிட்டேங்க. செஞ்சு கொடுத்துருங்க. செஞ்சு கொடுத்தா 600 ரூபா. பார்த்தீங்களா, செஞ்சு கொடுத்தா 600 ரூபா. இங்கேயே வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் நம்ம வெட்டி வாங்கிட்டு போய்க்கலாம். நம்ம எங்கேயாவது இந்த கொடிவேரி இந்த மாதிரி போய் குளிக்கணும்னா நம்ம இங்கே வாங்கிட்டு தமிழில் என்ன வாத்து வாங்கிடலாம். சரிங்க, இப்போ வாங்க அங்கே போய் பார்க்கலாம். இங்கேயே வந்து வாத்துக்கறி வறுவல் செய்கிறாங்க பாருங்கள். இங்கே வந்து இட்லி, சாப்பாடு, புரோட்டாவும் கூட கிடைக்கும். இங்கே வந்து நாங்கள் பார்சல் வாங்கிட்டு கொடிவேரிக்கு போகலான்னு ஐடியா பண்ணிக்கிறோம். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இங்கேயே சாப்பிடலாம். அதுக்குண்டான எல்லாமே இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது ஒரு தோப்புக்குள்ளே இருக்குது. சுற்றி வர வந்து தட்டு போட்டிருக்காங்க. நல்லா பசுமையான சூழலில் நம்ம இது அங்கேயும் கூட உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், உட்காந்து சாப்பிட்றதுக்கு உண்டான எல்லா இது இருக்குதுங்க. டேபிள் சேர்லாம் போடுங்க. சரி, நாங்கன்ட்டு பார்சல் வாங்கிட்டு கிளம்பலான்னு பார்சல் சொல்லிட்டோம். வாத்துக்கறியுமே, சாப்பாடு, அப்புறம் புரோட்டா வாங்கியாச்சா? வாத்துக்கறி இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோங்க. உங்களுக்கு இந்த மீனாட்சி அம்மன் வாத்துக்கறி வேணும்னா அந்த விசிட்டிங் கார்டு நான் போட்டிருக்கிறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நாங்கள் இப்போ கிளம்பிட்டேங்க. நீங்களும் இந்த கோபி சைடு வரக்கு வாய்ப்பு கிடச்சுன்னா இந்த மீனாட்சி அம்மன் வாத்து கடைக்கு வந்து வறுவல் வாங்கிட்டு போங்க. இல்லை எங்கேயும் உட்காந்து சாப்பிடுங்க. ஓகே, பாய்.